ஹலோ மக்களே, மே 30ஆம் தேதியோட அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிடுவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கையொலி சீரியலும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், ஸோ அதையும் மறக்காம பாருங்க. இங்க டெண்டர் ரிசல்ட் வெளியே வருது. நம்ம ஹீரோ மித்ராவோ ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காரு. இந்த வைசாக்ல எப்பயுமே நான் தாண்டா ஹீரோ, என்னைய தோக்கடிக்க ஒருத்தன் பிறந்துதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்பவே கெத்தா இருக்காரு. ஆனா டெண்டர் ரிசல்ட் வெளியே வருது. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த வாட்டி மித்ரா ஜெயிக்கல. அர்ஜுன் அந்த பெரிய டெண்டரை ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சது மட்டும் இல்லாம இதுக்கு முழுக்க முழுக்க யாரு காரணம்னு பார்த்தா நம்ம லக்ஷ்மி தான். அவங்க கொடுத்த ஐடியா தான். அவங்க சிங்கிள் டிஜிட்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுதான் நம்ம மித்ராவை மித்ராவை தோக்கடிச்சு அர்ஜுனை ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆனா ஜெயிச்ச சந்தோஷத்தை விட லக்ஷ்மிக்கு இப்ப ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதாவது நம்ம புருஷனுக்கு நம்மளே இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றோமே, நம்ம புருஷனுக்கு நம்மளே இப்படி எதிரியா இருந்து அவரை தோக்க அடிக்கிறோமே பிசினஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி இருக்கு நம்ம லக்ஷ்மிக்கு. என்னன்னே தெரியாம வேலை செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்ம புருஷனோட தோல்விக்கு நம்ம தான் காரணமாயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அங்க கட் பண்ணா மித்ரா ஆபீஸ்க்கு வராரு. அவர் வாழ்க்கையில் இது வரைக்கும் தோல்வியே பார்க்காத ஒருத்தர். மித்ரா இது வரைக்கும் தோல்வியே பார்க்கல. எது நடந்தாலும் அதுல அவர் தான் சக்சஸ் பண்ணுவாரு, அவர் தான் முதல்ல வருவாரு. அவர் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா தோத்து போயிருக்காரு. அந்த கடுப்புல இருக்காரு செம்மையா. இது வரைக்கும் லைஃப்ல தோக்காத ஒருத்தன் இப்ப அர்ஜுன் கிட்ட தோத்துட்டோங்கிற அவரோட ஈகோ பயங்கரமா இங்க வெளியே வருது. வீட்டுக்கு அவங்க அப்பா கிட்ட நான் தோத்தது பிரச்சனையே இல்லப்பா, ஆனா அந்த அர்ஜுன் கோட் பண்ணியிருந்த விதம் அப்படியே லக்ஷ்மி பண்ற மாதிரியே இருந்தது. இந்த உலகத்திலேயே லக்ஷ்மியை தவிர வேற யாராலையும் இப்படி யோசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்பயுமே மித்ரா லக்ஷ்மியை தான் நினைக்கிறாரு. இது அப்படியே அவளோட ஸ்ட்ராட்டஜி மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தப்பு நடக்குதுப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஏதோ தப்பு நடக்குதுன்னு அவளோட உள்ளுணர்வு சொல்லுது. ஆனா இது உண்மையாவே அவர் உள்ளுணர்வு சொல்ற மாதிரி இது லக்ஷ்மி கோட் பண்ண அமௌண்ட் தான். லக்ஷ்மி தான் இவங்களுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க அது அப்படின்னு சொல்லிட்டு மித்ராக்கு தெரிய மித்ரா எப்படி யோசிப்பாரு, எப்படி எடுத்துப்பாரு அதெல்லாம் தெரியல. மித்ரா அப்செட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு மித்ராவோட அப்பா சரி மனிஷாவை வச்சு அவனுக்கு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நினைக்கிறாங்க. அங்க அப்படியே பார்த்தா நம்ம தேவயானி வராங்க. வழக்கம் போல அவங்களோட பாசக்கார வில்லத்தனத்தை ஆரம்பிக்கிறாங்க. மனிஷா என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? மித்ராக்கு கோவம் வந்தா உடனே இவன் என்ன வார்த்தையை விட்டாலும் அவன் போய் மனிஷா கேட்கணும். அவன் மூட் அவுட் ஆனா அவனுக்கு ஆறுதல் சொல்லணும். அவ கல்யாணத்தை பத்தி யாரும் யோசிக்க மாட்டீங்க. மனிஷா மித்ரா கல்யாணத்தை பத்தி யாரும் யோசிக்க மாட்டீங்க. அவன் மூட் அவுட்டா இருந்தா இவ போய் ஆறுதல் சொல்லணும். அவன் சந்தோஷமா இருந்தா இவங்க கூட போய் பேசணும். இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு மனிஷா தேவையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்பயாச்சும் மித்ரா கல்யாணத்தை பத்தி யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க. மித்ரா வழக்கம் போல பதிலே பேசாம சைலண்டா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இங்க அர்ஜுன் டெண்டர் கிடைச்ச சந்தோஷத்துல வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்கிறாரு. வைசாக்ல நானும் ஒரு பெரிய இடத்த பிடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் அங்க இருக்கிற பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. லக்ஷ்மி அப்படியே எல்லாருக்கும் இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். லக்ஷ்மியோட பேரை இந்த வைசாக் ஃபுல்லா தெரிவிக்கலாம், எல்லாருக்கும் தெரிய வைக்கலாம். இந்த பெரிய டெண்டர் ஜெயிச்சதுக்கு லக்ஷ்மியாலதான் காரணம் அப்படிங்கறத இந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பார்ட்டி கொடுக்கலாம்னு பிளான் பண்றாரு. ஆனா லக்ஷ்மிக்கோ எந்த ஒரு பாராட்டும் வேணான்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, எனக்கு எந்த பாராட்டும் வேணாம், நான் வைசாக்ல இருக்கிறது மட்டும் அந்த நந்தன் குடும்பத்துக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனையே ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அர்ஜுன் கிட்ட சண்டை போடுறாங்க. எனக்கு ரொம்ப ஆகாசத்துக்குலாம் நீங்க ஒன்றும் தூக்க தேவையில்லை, பாராட்டெல்லாம் எனக்கு வேண்டாம், பாராட்டெல்லாம் தயவு செஞ்சு கேன்சல் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா நான் இந்த வைசாக்ல இருக்க மாட்டேன், நான் கிளம்பி போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எமோஷனலா இவங்களை பிளாக்மெயில் பண்றாங்க. நம்ம லக்ஷ்மி உடனே சரி லக்ஷ்மியோட சந்தோஷம் தான்ப்பா நமக்கு முக்கியம், அவளுக்கு பிடிக்காத நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனும் சரி நான் அந்த பார்ட்டியெல்லாம் எதுவும் வைக்கல, நான் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. கதை இப்பதான் ரொம்ப விறுவிறுப்பா போகுது. இப்போ எப்போ மித்ரா நேருக்கு நேரா எப்போ மித்ராவும் லக்ஷ்மியும் நேருக்கு நேரா பார்ப்பாங்க, இல்ல மித்ராக்கு எப்ப தெரிய வரும் அர்ஜுன் கூட இருக்கிறது லக்ஷ்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து மித்ராவோட குழந்தை தான் அந்த ஜூன்கிற உண்மையெல்லாம் எப்ப தெரிய வரும், அது தெரிய வந்தா மித்ரா எப்படி யோசிப்பாரு, எப்படி எடுத்துப்பாரு, எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, இதெல்லாம் பார்க்க நானுமே காத்துட்டு இருக்கேன். மித்ரா தன்னோட தோத்து போயிட்டார்ல, அதுல ரொம்பவே வருத்தத்துல இருக்காரு. சாப்பிட கூப்பிட்டாலும் சாப்பிட வரல.
அவங்க அம்மா வந்து டைனிங் டேபிளில் வந்து கூப்பிடுறாங்க. மித்ரா கோபத்துலேயும் அவமானத்துலேயும் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாரு மித்ரா. அவங்க அம்மா அரவிந்தை வந்து எவ்வளவோ கூப்பிடுறாரு, வா வந்து சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பசி இல்லை, என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காரு நம்ம மித்ரா. ஆனால் அங்கே தான் வர நம்ம குட்டி தேவதை லக்கி அவள் வந்து நேராக மித்ரா ரூமுக்குள்ளே போகிறா. என்ன நம்ம சினிமா ஹீரோ சார், கோபத்தில் கூட அப்படியே ஹீரோ மாதிரியே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு பேசி, இன்னைக்கு ஹீரோ சாருக்கு பசியே எடுக்கலையா அப்படின்னு சொல்லி நைஸாக பேச ஆரம்பிக்கிறா. மித்ரா வந்து இல்லடா குட்டி, அப்பாவுக்கு நிஜமாவே பசி இல்லைன்னு சொல்லியும் அவள் விடுறதா இல்லை. அடடா சுட சுட சாதம், அதில் நல்ல நெய் ஊற்றி பருப்பு போட்டு கூடவே காரசாரமாக அவக்காய் ஊறுகாயெல்லாம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? ஆனால் அந்த அதை கொடுத்து வச்ச குடுப்பனை தான் நம்ம ஹீரோ சாருக்கு இல்லையா அப்படி இப்படின்னு பேசி வரணையில் மித்ராவுக்கு நிஜமாவே இப்போ பசியே தட்டிருச்சு. அப்படியே அவள் கையை பிடிச்சி சாப்பிட மேஜைக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறா நம்ம லக்கி பாப்பா. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா, நான் கூப்பிட்டே வராதவன் மகள் கூப்பிட்ட உடனே வந்துட்டான், இதுதான் லக்கியோட பாச மேஜிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் விடியுது. மித்ராவோட அம்மாவுக்கு வந்து அரவிந்தாக்கு மனசே கேட்கல. தான் பையனோட இந்த திடீர் கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க அவங்களோட குல ஜோசியருக்கு பார்க்க போறாங்க. சுவாமி, இத்தனை வருஷமா என் பையன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருந்தான். ஆனா இப்ப மறுபடியும் அவன் கிட்ட ஒரு பதட்டமும் கோபமும் தெரியுது, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் அந்த ஜோசியர் ஒரு பயங்கரமான குண்டு தூக்கி போடுறாரு அரவிந்தா கிட்ட. அரவிந்தா, இத்தனை வருஷமா அந்த லக்கி பாப்பாவோட அதிர்ஷ்டத்தால மித்ராவுக்கு இருந்த தோஷங்கள் எல்லாம் ஆபத்துகள்லாம் தற்காலிகமா தள்ளி போயிருந்தே தவிர, ஆனா அவனோட ஜாதகத்துல இருக்கிற கண்டங்கள் இன்னும் முழுசா நீங்கள. இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு தூங்கிட்டு இருந்த அந்த பெரிய விபரீத கண்டங்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து மித்ராவை எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அது எந்த வடிவத்துல வரும், எந்த மனித ரூபத்துல வரும்னு யாராலையும் கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தவை ரொம்பவே பயன்படுத்துறாரு அந்த குலதெய்வ ஜோசியரு. அரவிந்தா வந்து பதறி போய், ஐயா இப்போ மித்ராவை காப்பாத்த அவனோட ஜாதக பலன் கொண்ட அந்த லக்ஷ்மியும் இப்போ உயிரோட இல்லையே, அவ அந்த விபத்துல இறந்துட்டான்னு உலகம் முழுக்க நம்பிட்டு இருக்கே, இப்போ என் பிள்ளைய நான் எப்படி காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்புறாங்க. அப்பதான் ஜோசியரு அந்த பெரிய ட்விஸ்ட்டை தூக்கி சொல்றாரு, லக்ஷ்மி இறந்துட்டான்னு உனக்கு யாரு சொன்னா, அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் உங்களுக்கு பக்கத்திலே தான் இருக்கா, உங்க சுற்றலத்தோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க. இதை கேட்ட அரவிந்தாக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது, இது லக்ஷ்மி இன்னும் உயிரோடு தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா நம்ம அர்ஜுன் வந்து ஒரு பெரிய துணி கடைக்கு போய் ரொம்ப ஆசையா ஒரு அழகான ட்ரெண்டியான புடவையை வந்து செலக்ட் பண்ணுறாரு. கடைக்காரங்க, என்ன சார் உங்கள் மனைவியா இல்லை லவ்வரான்னு கேட்க, அதெல்லாம் இல்லை, சிரிச்சுட்டே வாங்கிட்டு வராரு. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்க, அவங்க அம்மா, இதை நான்லாம் கட்ட மாட்டேன், இது உனக்கு இல்லைம்மா லக்ஷ்மிக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு சாயந்தரம் ஆஃபீஸில் பெரிய பார்ட்டி இருக்குதுல்ல, அதில் அவள் கட்டிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை தூக்கி கொடுக்குறாரு. அவங்க அம்மா அதை வாங்கிட்டு போய் லக்ஷ்மி கிட்ட கொடுக்குறாங்க. லக்ஷ்மி முதல்ல வந்து தயாராகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக, எதுக்கு எனக்கு செலவெல்லாம், எனக்கு இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் செலவு பண்ணி எதுக்கு சேலையெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறதுக்கு மறுக்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அர்ஜுன் வந்து இது பிஸ்னஸ் வேற, பர்சனல் வேற லக்ஷ்மி, நீ ஜெயிச்சு கொடுத்துருக்க, அதுக்கு டெண்டருக்கு நான் கொடுக்குற பரிசு, உனக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும் கட்டுன்னு சொல்லிடுறாரு. உடனே லக்ஷ்மியும் வேற ஒரு கண்டிஷன் போடுறாருல, சரி நான் இந்த புடவையை கட்டிக்கிறேன், ஆனால் இதை பரிசா ஏத்துக்க மாட்டேன், இதோட பணத்தை என்னோட அடுத்த மாசம் சம்பளத்துல நீங்க பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜுனும் அவங்க மனசு வலிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாரு. சரி நான் கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு இருக்கிற அவங்க வீட்டு பெரியவங்க, இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற தூரம் சீக்கிரமே குறைஞ்சு சீக்கிரமே இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளேயே அந்த வேலைக்காரங்களாம் வந்துட்டு அர்ஜுனும் இவங்களும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மித்ராவோட ஆஃபீஸ்ல மகேஷ் ஓடி வந்து ஒரு ரகசியத்தை உடைக்கிறான். சார், அர்ஜுன் ஜெயிச்ச அந்த டெண்டருக்கு பின்னாடி அவனோட மூளை இல்லை, அவரோட ஆஃபீஸில் அவர் வீட்டிலே தங்கி இருக்கிற ஒரு லேடி தான் மாஸ்டர் மைண்டு, அவ தான் புத்திசாலித்தனமாக கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மித்ராவுக்கு இன்னுமே ஈகோ அதிகமாகுது. அவ்வளோ புத்திசாலியா அவ அர்ஜுன் கூட இருக்கக்கூடாது, அவளை நம்ம கம்பெனிக்கு இழுக்கணும்ன்ட்டு டபுள் மடங்கு சம்பளம் கொடுப்போம், அவளோட முழு விவரத்தையும் எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லிட்டு அவளை என்ன சம்பளம் கேட்குறாளோ அதை கொடுப்போம், அவளை நம்ம சைடு நம்ம கம்பெனிக்கு அவளை இழுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதே வெறியில மித்ரா அர்ஜுனுக்கு ஃபோன் பண்றான். அர்ஜுன் ஃபோன் எடுத்து, என்ன பழைய காலேஜ் ஃப்ரெண்டு நம்ம
விசாரிக்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியா அப்படின்னு ஜாலியாக கேட்க மித்ராக்கு வந்து நமக்குள்ளே இருக்கிற நட்புலாம் இல்லை, வெறும் யுத்தம் தான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சண்டை போடுறாரு. இன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டி வச்சிருக்கியான்னு கத்துறான். ஆமாம், அப்படியெல்லாம் இல்லை மித்ரா, நீயும் இந்த பார்ட்டிக்கு வரணும்னு கூப்பிடுறேன் அப்படின்னு வந்து இன்வைட் பண்ணா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடுறாங்க மித்ரா. கதை அப்படியே ஸ்கூலுக்கு மாறுது பாஸ். அங்கே நம்ம லக்கியும் மித்ராவோட தம்பியும் சேர்ந்து ஜானு டீச்சரை கரெக்ட் பண்ண ஒரு பிளான் போடுறாங்க. ஆனால் ஜானு டீச்சரோ ஸ்மார்ட்டாக பேசி அவங்க பிளானை சொதப்பிடுறாங்க. அதே ஸ்கூலில் படிக்கிற அர்ஜுனோட பையன் ஜூனும் லக்கியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஜூன் வந்து லக்கி அவரோட காரில் வந்து அவங்க வீட்டுக்கு பாராட்டுக்காக கூட்டிகிட்டு போகிறான். கடைசி சீனில் வீட்டில் வர அரவிந்தா வந்து முழுக்க பயத்தோடு இருக்காங்க. அவங்களோட இன்னொரு மருமகள் தேவயானி, என்ன அக்கா ஜோசியரை பார்த்துட்டு வந்தீங்கல்ல, இன்னைக்கு முகமே சரியில்லையே, மித்ராக்கு எதுவும் கண்டான்னு சொன்னாரான்னு கேட்க அரவிந்தாவும், ஆமா தேவயானி, மித்ராக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, அது எப்போ எப்படி வரும்னு தெரியல, என் பிள்ளையை எப்படி காப்பாற்ற போறேனோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா இன்னைக்கு எபிசோட் வந்து விறுவிறுப்பாக போச்சு. லக்ஷ்மி உயிரோடு இருக்கிற விஷயம் வந்து ஜோசர் வழியா இப்போ அம்மாவுக்கும் தெரிஞ்சாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா மித்ரா அர்ஜுனோட வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த புத்திசாலி பெண்ணு யாருன்னு தேடி ஆரம்பிச்சிட்டாரு. அது லக்ஷ்மி தான் தெரிஞ்சா அவர் என்ன பண்ணுவார், லக்ஷ்மி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. இப்போ லக்ஷ்மிக்கும் அவருக்கும் பிறந்த குழந்தை தான் ஜூனும் அந்த லக்கி பாப்பாவும். அந்த உண்மை இப்போ வெளியே வரும். இதுக்கெல்லாம் வந்து மறக்காம பாருங்க. இதெல்லாம் எப்போ தெரியும், இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் என்னோட ரிவ்யூவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம சீரியல் குட்டி ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.